எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய கரம் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருப்பதாக. தேவன் எவ்வளவு நல்லவர், அவர் கிருபை எவ்வளவு பெரியது. ஆகவே அந்த தேவனை நம்பி தேவனிடத்தில் நம்ம வருகிற போது ஒரு நாளும் தேவன் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. நம்முடைய தகப்பனும் தாயும் நம்மை கைவிடலாம், நம்ம நம்பினவர்கள் நம்மை கைவிடலாம், நம்முடைய சொந்தங்கள் பந்தங்கள் நம்மை மறந்து கைவிடலாம், இந்த உலகமே நம்மளை வெறுத்து தள்ளலாம். ஆனாலும் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன் உங்களோடும் கூட இருந்து உங்களை நடத்தி செல்ல அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாகவே தேவன் கிரியை செய்கிற தேவன். நம்முடைய தேவனிடத்துக்கு வருகிற போது நமக்கு ஒரு தைரியம் இருக்கிறது. என்ன தெரியுமா? நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். சங்கீதம் 65:2 சொல்லுகிறது, அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு சில நேரத்தில் நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்று நினைக்கிறோமா? இல்லை இல்லை, தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை குறுகி போகல, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நானும் நீங்களும் தேவனிடத்தில் வந்து கிட்டி சேர்ந்து நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தோடு தேவனை நோக்கி பார்க்க பழகி கொள்வோம். ஆகவே நான் அன்றைக்கு சாலமோன் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தில் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இந்த ஆலயத்தை நோக்கி யார் யாரெல்லாம் வந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்க பதில் கொடுக்கணும். ஒருவேளையில யுத்த காலத்துல அவர்கள் வந்து தேவனே இந்த யுத்தம் நீங்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல நீங்க ஜெபித்தா, ஆண்டவர் அவங்க ஜெபிச்சா நீங்க பதில் கொடுக்கணும் என்று சொல்றான். பஞ்ச காலங்கள் வருகிற போது ஆண்டவரே சுவாமி, இந்த பஞ்சத்துக்காக இந்த ஆலயத்துல வந்து அவங்க ஜெபம் பண்ணினா நீங்க அதை கேட்டு உதவி செய்யணும். ஆண்டவரே, கொள்ளை நோய்கள் வருகிற காலத்துல ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்தை நோக்கி நாங்கள் அவங்க ஜெபிப்பாங்களா இருந்தா அவங்களுக்கு பதில் கொடுக்கணும் என்று சொல்லுகிறார். இதனால்தான் தானியேல் என்ற மனிதனுடைய வாழ்க்கையை உதாரணப்படுத்துவோமா இருந்தா, அவன் பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு போனாலும் அவன் எருசலேமுக்கு நேராக தன் பலகணிகளை திறந்து 3 வேளையும் ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னால் எருசலேம் மேலே தேவனுடைய கண்கள் நோக்கமாயிருந்தது, அவருடைய சமூகம் அங்கு இருந்தது. அவர் தாமே அந்த இடத்துல ராஜாவாக எருசலேமில் வீற்றிருந்ததை பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் அன்றைக்கு சாலமோனுக்கு அந்த ஜெபத்தை கேட்கிற போது ஒரு காரியத்தை சொன்னார். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கும் என்று சொன்னார். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபத்துக்கு, விண்ணப்பத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆம், இன்றைக்கு தேவ சமூகத்திலே இருந்து நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தேவனுடைய கண்கள் திறந்தவைகளாய் இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தில் சென்று நாம் இரவும் பகலும் ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் கேட்டு பதில் கொடுப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல எங்களுடைய குடும்பத்தில் ஒரு பயங்கரமான பிரச்சனை, ஒரு பயங்கரமான நெருக்கமான காலம், ஒரு நிந்தை எங்களுடைய குடும்பத்தை சூழ்ந்து கொண்டது. அந்த நாட்களில் இயக்க வாலிபர்கள் இருந்தார்கள். என்னுடைய தாயை தகப்பனை அங்கே கைது செய்து அவர்கள் செய்யாத குற்றத்துக்காக, அவர்களுக்கு தெரியாத, அவர்களுக்கு இதை முன்ன பின்ன அறியாத ஒரு காரியத்தில் குற்றம் சாட்டப்படுத்தப்பட்டவர்களா யாரோ சில பேசின பொய்யான காரியங்களை வைத்து அவர்கள் ஒரு பெரிய தண்டனையை கொடுப்பதற்கு முன் வந்தார்கள். அந்த தண்டனை மாலையில
அங்கே நிறைவேற்றுவதற்கு நேரமாய் அது இருந்தது. ஆனால் காலையில என்னுடைய தாயார் என்னை எழுப்பி சொன்னார், இன்றைக்கு நாம் போய் ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லி ஒரு உபவாச ஜெபம் நடக்கிறதான ஒரு வீட்டுக்கு போய் என்னுடைய தாயாரோடு சில சகோதரிகளை சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். உபவாசம் பண்ணி ஊக்கமாக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். மாலையில் ஒரு பெரிய தண்டனை இருக்கிறது. அந்த நாட்களில் இயக்க வாலிபர்கள் பண மட்டையினால் அடிப்பார்கள். அவர்கள் சொன்னார்கள், அவருடைய மொட்டை அடித்தவர்களுக்கு தலையை செம்புள்ளி கரும்புள்ளி குத்தி நாங்கள் ஊரெல்லாம் கொண்டு வந்து வளம் வருவோம் என்று சொல்லி என்னுடைய தாயின் தகப்பனுக்கும் சொல்லி இருந்தார்கள். ஆனால் என்னுடைய தாயோ என்னை கூட்டிக் கொண்டு ஒரு ஜெப வீட்டில் ஜெபிக்க ஆரம்பித்தார். தேவனுடைய வல்லமை எங்களை தொட்டது. தீர்க்க தரிசனங்களை அவர்கள் சொன்னார்கள். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார், உங்களுக்கு பதில் கொடுப்பார், உங்களுக்காக வழக்காடுவார், தைரியமா போங்கண்டு சில சகோதரர்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆம், எவ்வளவு அற்புதம்! மாலையில வந்தோம். தேவன் காரியங்களை மாற பண்ணினார். யார் எங்களை குற்றம் சாட்டினார்களோ, யார் எங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு அந்த இயக்க வாலிபர்கள் பணமட்டையினால் அடித்து அவர்களை வீட்டுக்கு துரத்தினதை நாம் பார்த்தோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர். ஆபத்து நேரத்தில், நெருக்கத்தி நேரத்தில் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் உங்கள் ஜெபத்துக்கு அவருடைய செவி திறந்தவைகளும் அவர்களுடைய கண்கள் நோக்கமாகவும் இருக்கிறது. ஜெபம் பண்ணுவோம்மா. இன்றைக்கும் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? என் ஜெபம் கேட்கப்படலன்னு நினைக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உதவி செய்வார். எங்களை நேசிக்கிற தகப்பனே, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கிறது என்று சொன்னதை போல நாங்கள் எங்கெங்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அற்புதம் செய்வீராய். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கும் உள்ளங்கள் எழும்பட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம அருமையானவர்களே, தைரியமா ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆமென்.